5. हरे कृष्ण. अंतकाले च मां येव अंधकारे च मामेव अंतकाले च मां येव अंधकारे च मामेव अंतकाले च मां येव अंधकारे च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरम् 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 यः प्रयाति समद्भावम् यया प्रदादि समद्भावम् यः प्रयाति समद्भावम् या प्रदादि समद्भावम् यः प्रयाति समद्भावम् या प्रयादि समद्भावम् याति नास्त्यत्र संशयः यादि नास्त्यत्र संशयः याति नास्त्यत्र संशयः यादि नास्त्यत्र संशयः याति नास्त्यत्र संशयः यादि नास्त्यत्र संशयः अन्तकाले च मां येव अन्धकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरम् स्मरन् मुक्त्वा कलेवरम् यः प्रयाति समद्भावम् या प्रयादि समद्भावम् याति नास्त्यत्र संशयः याति नास्त्यत्र संशयः हरे कृष्णा. மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிற மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. अंधकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरम् या प्रयादि समद्भावम् यादि नास्ति अत्र संशयः. हरे कृष्णा माताजी. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. வெற்றி செல்வி மாதாஜி, இது அந்த பாட்டோட மீனிங் இதற்கு வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம் மாதாஜி. ஓகே. ஸ்ரீ சைத்தன்ய பிரபுவின் வலது பக்கத்தில் நித்யானந்த பிரபுவும் இடது பக்கத்தில் ஸ்ரீ கதாதாரரும் நிற்கிறார்கள். அருகில் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் நிற்கிறார். ஸ்ரீனிவாச தாகூரார் ஸ்ரீ சைத்தன்ய பிரபுவின் தலைக்கு மேல் குடையை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம சாண்டிங் பண்றதுக்கு முன்னாடி பஞ்சதத்வா மந்திரம்னு அந்த ஒரு மந்திரத்துல 5 பேர் சொல்றோம் இல்லையா? அவங்க 5 பேரை தான் இங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒருக்க பாடிடுறேன், நம்ம அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹி பதகி நேனிதாய் சால் பாமே கததாரா மீகாட்டே அத்வைதா ஸ்ரீனி வாசச்சத்ரதாரா. ஹரே கிருஷ்ணா. நம்ம ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஹி பதகி நேனிதாய் சாந்த் की बदगी निदाई चांद ही बदकी नैनीताई चांद की बदगी निदाई चांद भामे गदारा
காமே கதாதார காமே Ibadaki nenitai chandami Ibadaki nenitai chandami katatara Nikate advaita Nikate advaita Srinivasa Chatradhara Srinivasa Chatradhara Nikate advaita Srinivasa Chatradhara ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஐஸ்வர்யா மாதாஜி பாடுறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Ibadaki nenitai chan pame katatara nikate advaita Srinivasa Chatradhara. ஹரே கிருஷ்ணா. குரு பிரணாமோட இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमा ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यार्देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरि बोल. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. யார் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கணும்? மல்லேஸ்வரி மாதாஜி. மாதாஜி ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. மாதாஜி ஹரே போல். வாசிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிக்கலாம் மல்லீஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிக்கிற மாதாஜி. ம். மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற எதனா படிக்கணுமா மாதாஜி? இல்ல மாதாஜி. இல்ல மாதாஜி. சரி. டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான். தேங்க்யூ மாதாஜி. சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். சோ இது வந்துட்டு பகவத்கீதா 8வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். இத வந்து நம்மளோட ஆச்சாரியர்களும் சரி, நம்மளோட சிக்ஷா குருவும் சரி, நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம இந்த ஸ்லோகா வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அதாவது அந்த காலேச்ச மாமேவ அப்படின்னு. சோ நம்ம இப்ப இந்த 8வது சாப்டர் என்ன அப்படின்னா பரத்தை அடைதல் இல்லையா? சோ வந்துட்டு இப்போ நம்ம என்னன்னா ஒருத்தவங்க வந்துட்டு தன்னோட உடலை விட்டுட்டாங்கன்னா கூட வந்துட்டு பகவத்கீதால இருந்து ஒரு 3 சாப்டர் வந்துட்டு வாசிக்க சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான சாப்டர் வந்து இந்த 8வது அத்தியாயம். அதாவது ஒரு ஆத்மா தன்னோட உடலை விட்டு போகும்போது
இந்த அத்தியாயத்தை வந்துட்டு நம்ம வாசிக்கலாம். சோ இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அந்த காலே அப்படின்னா அந்த கடைசி காலத்துல வந்துட்டு மாம் ஏவ என்ன மட்டும் ஸ்மரன் யார் ஒருத்தர் நினைக்கிறானோ முக்த்வா கலேவரம், கலேவரம்னா தன்னோட உடம்பு. சோ அந்த உடம்ப விட்டு முக்த்வா, அது வந்து அந்த உடம்ப விட்டு போகும்போது அந்த கடைசி நேரத்துல யார் என்ன நினைக்கிறானோ பிரயாத்தி மத்பாவம், பிரயாத்தி, பிரயாத்தினா வந்து அடைறா எங்க, மத்பாவம் என்னோட பாவத்தை, அதாவது என்னோட அந்த நிலைய வந்துட்டு அவ வந்தடைறான். யாத்தி நாஸ்தி அத்திர சம்சயः, இந்த இதுல நா அஸ்தி, அதாவது இதுல வந்துட்டு எந்த விதமான சம்சயம், இதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இப்ப வந்துட்டு ஒரு ஆத்மா வந்துட்டு தன்னோட உடலை விட்டு போகுது அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 2வது சாப்டர் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ வந்துட்டு ஆத்மா வேற, இந்த உடல் வேற. சோ வந்துட்டு கரெக்டா டைம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு போகுது. சோ போகும்போது இதனால யார் கலக்கம் அடையறது இல்லை அப்படின்னா, ஒரு தீரா, நம்ம 2வது சாப்டர்ல பார்த்த மாதிரி ஒரு தீரன் வந்துட்டு இதனால அவன் வந்து கலங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அதாவது ஆத்மாங்கிறது வந்துட்டு இந்த உடலை விட்டு கண்டிப்பா போகதான் போகுது அப்படின்ட்டுன்னு, இல்லையா? சோ இப்ப வந்து ஒரு சின்ன கேள்வி, யாருனாலும் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். சோ இப்ப சப்போஸ் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு தூங்குவோம். சோ தூங்கும்போது சம்டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கனவு வரும் இல்லையா? சோ கடைசியா யாருக்கு வந்துட்டு ஏதாவது ரொம்ப ஒரு எல்லாருக்குமே கனவு வந்திருக்கும். சோ கடைசியா யாருக்காவது வந்து சில கனவுகளை வந்துட்டு ஷேர் பண்ண முடியுமா? என்னவா இருக்கலாம் சரி. ஒரு உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்துட்டு கடைசியா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படத்துல இருக்கிற மாதிரி வந்து எனக்கு கனவு வந்துச்சு. லைக் நிறைய கன் வச்சு ஆஹ் எங்கெங்கயோ ஹெலிகாப்டர் பிளேன்ல எல்லாம் போற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. சோ இதே மாதிரி உங்க யாருக்காவது வந்திருக்க சில கனவுகளை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ண முடியுமா? யாருனாலும் சரி, அன்மியூட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. தவறா நினைக்கிறேன்னா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான கனவா இருந்துச்சு. காலையில விடியற் காலையில தூக்கத்துல எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு. ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கு. நாங்க அங்க போயிட்டு சரி சாரீஸ் எல்லாம் சரி பண்ணலான்னு போனேன். அங்க வந்துட்டு நிறைய ஒரு கருப்பு கலரு செவ்வளி நேரம் சேர்ந்து ஒரு டாக், அதுல ஒரு 3 டாக் இருக்கு. ஆனா ஏகப்பட்ட டாகோட குட்டீஸ். அவங்க அந்த டாக் என்ன நினைச்சிச்சு, நான் ஏதோ அந்த குட்டியதான் பண்ண தாக்க வந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு என்னை தாக்குறதுக்கு வந்துட்டு, அப்ப வந்து என்னுடைய கட்டவரில் இருக்கிற கையோட கட்டவரில் கடிச்சிட்டு, அதோடதான் நான் அதுல இருந்து தான் நான் விழிப்பு எழுந்து வந்துட்டேன் காலையில. வேற யாருக்காவது வந்து பகிர்ந்துக்க ஆசைப்படுறீங்களா? அவங்களுக்கு வந்து கடைசி அந்த ஒரு நல்ல கனவா இருக்கலாம், கெட்ட கனவா இருக்கலாம், பயங்கரமா இருக்கலாம், வேடிக்கையா இருக்கலாம். யாராவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மல்லீஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மல்லீஸ்வரி மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. அத ஃப்ரைடே வந்து இந்த மருதாணி ஒரு செடி பெருசா இருந்தது மாதாஜி. அது வந்து மருமக வந்து அது வந்து ஆளை வச்சு வெட்டிட்டாங்க. அந்த ஃப்ரைடே நைட்டே எனக்கு ஒரு கனவு வந்தது மாதாஜி. டாக்டர் வந்து எங்க வீட்டுல போட்டுன்னு நைட் ஈச்ச சேர் மேல படுத்து இருந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. அந்த நைட்டே எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அந்த மருதாணி செடி வெட்டிட்டாங்களே, அதே மனசு ஒரு மாதிரியா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கஷ்டமா இருந்தது, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி ஷேர் பண்ணிக்க. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம சாஸ்திரத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கனவு காண்றோம் இல்லையா, நைட்டு நம்ம வந்து தூங்குறது வந்து என்னன்னா ஒரு வந்து அது ஒரு சிறிய ஒரு மரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சோ நம்ம அந்த நிலைமையில வந்துட்டு சோ நம்ம அதையே நம்மளோட ஒரு கடைசி காலம், ஒரு அந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அப்போ வந்து அன்னைக்கு நம்ம நாளுல இல்லைன்னா அது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து என்னென்ன அனுபவிச்சிருக்கோமோ அதுல வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம கனவுல வரலாம். சோ எனக்கு வந்துட்டு பாதி நேரம் என்னன்னா நான் பாக்குற படங்கள் வரும். சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம வந்துட்டு வீட்டுல வந்து நிறைய நிறைய தடவை எப்படி இருக்கும் அப்படின்னா,
அடுத்த நாள் நம்ம வீட்ல வந்துட்டு ஏதாவது வந்து பகவானுக்கு வீட்ல ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருக்குமா, அப்ப ஒரு பெரிய ப்ரோக்ராம். சோ அப்ப அன்னைக்கு என்ன பண்ணுவோம், டே ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஐயோ நாளைக்கு வீட்ல வந்துட்டு இந்த விசேஷம் வச்சிருக்கோமே, இதுக்கு இத பண்ணணும் அத பண்ணணும். அப்ப நம்ம நைட்டு தூங்கும்போது என்ன வரும், அதுதான் வரும் இல்லையா? சோ நம்ம எத பத்தி நம்ம நிறைய நினைக்கிறோமோ இல்ல ரொம்ப ஆழ்ந்து நினைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு கனவா வருது. சோ நம்ம என்னைக்காவது வந்துட்டு இப்ப எனக்கு வந்தது இல்ல, பட் இங்க சில பேருக்கு வந்திருக்கலாம். என்னன்னா நம்ம வந்துட்டு அப்பாடா எனக்கு வந்துட்டு நான் முக்தி கிடைச்சிருச்சு, நான் வந்து கோலோக விருந்தாவனம் போறேன், நான் பகவானை போய் அடையிறேன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டெய்லி கனவு வருதா? வரதில்லை இல்லையா? ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து பகவானை பத்தி அப்ப நினைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நம்ம அந்த அளவுக்கு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கனவுல வந்துட்டு அது வரும். சோ இது வந்து எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு நம்மளோட கனவுகள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயங்களை இருக்காங்கம்மா. பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது. நான் மியூட் பண்ணிக்கிறேன் உங்களை கொஞ்சம். ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளோட ஃபைனல் எக்ஸாம், அதாவது இப்ப நம்ம கனவு எல்லாம் வருது, அது வந்து ஒரு குட்டியா ஒரு மாக் எக்ஸாம், ஒரு சின்ன கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மரணம், அதாவது ஃபைனலா நம்மளுக்கு வர மரணம்ங்கிறது வந்து நம்மளோட போர்டு எக்ஸாம். சோ இந்த குட்டி குட்டி எக்ஸாம்லயே நம்மளுக்கு வந்துட்டு கிருஷ்ணரை பத்தியோ இல்ல கிருஷ்ணரோட அந்த இதை அடையறத பத்தியோ நம்மளுக்கு அந்த வந்து நம்மளுக்கு தெரியாத போது ஃபைனலா மரண நேரத்துல நம்மளுக்கு எப்படி வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு வந்துட்டு ஞாபகம் வருவாரு? ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு வந்து இப்ப டக்குன்னு நம்மளுக்கு தலை சுத்தி நம்ம எங்கேயாவது விழுறோம், இல்லைன்னா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கே, எனக்கு அப்படியே என்னோட இந்த சுயநினைவு இழக்கிறேன் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த மனசுல நமக்கு டக்கு டக்குன்னு என்ன தோணுது, ஐயோ இவங்க எங்க இருக்காங்க, எனக்கு என்ன ஆக போகுது, இது என்ன ஆச்சு அது என்ன ஆச்சு. ஒண்ணும் இல்ல, நம்ம இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு படம் கூட பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, தாய் கிழவி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதுல என்னன்னா அவங்க எல்லாரும் இறக்க போறாங்கன்னு நினைச்சுப்பாங்க, அவங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப காசு சிக்கனம் பண்ணுவாங்களா, சோ அதனால மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஃபேன் ஆஃப் பண்ணிருங்க அப்படிங்கறத அவங்க கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. அவங்க இறக்க போற நேரத்துல இருந்தா கூட எலக்ட்ரிசிட்டிக்கு பில்லுல காசு போயிடும் அப்படிங்கறது தான் அவங்களோட நினைப்பா இருந்துச்சு. சோ அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலே, சோ நம்மளோட அந்த கடைசி தருவாயில நீ வந்து எதை பத்தி நினைக்கிற அப்படின்ட்டுன்னு அதை வந்து நீ வந்து அடைவ அப்படிங்கறத வந்து கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ நீ அந்த நேரத்துல நீ என்ன பத்தி நினைக்கிற அப்படின்னா நீ வந்து கண்டிப்பா வந்துட்டு என்னோட இந்த நிலைய வந்துட்டு நீ சேர்வ, இதுல வந்து எந்த விதமான டவுட்டும் உனக்கு வேண்டாம் கிருஷ்ணா, அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த கதையெல்லாம் பார்த்திருப்போம். லைக் நம்ம யாருன்னா பரத மகாராஜோட கதையை பார்த்திருப்போம். சோ பரத மகாராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு ராஜா, அதாவது நம்ம பாரத வருஷத்துக்கே அவரோட பேர்ல இருந்தா வருது இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தர்மவானான ராஜா. ஆனா அவருக்கு கூட என்ன ஆகுது அப்படின்னா, அவர் இந்த ராஜ்யம், அரசவை, இது அவரோட சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் கடைசியில எது மேல, ஒரு மானு மேல அவருக்கு வந்துட்டு அந்த பற்று வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து அந்த மானோட ரூபத்துல வந்து அடுத்த இதுல எடுக்கிறாரு. பட் அவர் வந்து பகவானுக்கு நிறைய பக்தி செஞ்சதுனால அந்த நேரத்துல ஒரு மானா இருக்கும் போது கூட அவரோட மனசுல யார் இருக்காங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணர் இருக்காங்க. சோ அத வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிருகே ஏவா பினி வேஷித மனா, அதாவது மிருகே அந்த அந்த மிருகத்தை பத்தி, ஏவா பினிவேஷித மனாக, ஏவா பினிவேஷித்தனா மனசு வந்து அதுலதான் வந்து முழுகி போயிருக்கான் அந்த ஒரு மிருகத்து மேல அந்த ராஜாக்கு. சோ அதே மாதிரி நம்மளோட நாள் ஃபுல்லா நம்ம மனசு எதுல முழுகி போயிருக்கு, அதாவது நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்ல இருக்கலாம், நம்ம பாக்குற சீரியல்ல இருக்கலாம், நம்ம நடத்த போற விழால இருக்கலாம், இல்ல நமக்கு நடந்த ஒரு அவமானத்துல இருக்கலாம், ஒரு வருத்தமான ஒரு சம்பவத்துல. சோ இத மாதிரி விஷயங்கள்ல நம்மளோட மனசு இருக்கும் போது அந்த கடைசி நேரத்துல நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா நான் கிருஷ்ணரை பத்தி யோசிச்சிருவேன்ப்பா அப்படிங்கறதுல என்ன ஒரு கேரண்டி இல்லையா. சோ இத வந்துட்டு ரொம்ப ஒரு, ஆனா இதெல்லாம் வந்துட்டு தெரியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டே ஃபுல்லா நம்மளோட மனசை எதுல செலவழிக்கிறோம், நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பௌதீகமான விஷயங்கள்ல வந்து செலவழிக்கிறோம். சோ இதையும் வந்துட்டு யுதிஷ்டிர மகாராஜா வந்துட்டு மகாபாரதத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஹானி அஹானி பூதானி கச்சந்தீஹ யமாலயம் சேஷா ஸ்தாவரம் இச்சந்தி கிம் ஆச்சரியம் அத பரம். இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படின்னா எதுனா அஹானி அஹானி பூத்தானி, அதாவது ஒரு நாளும் இந்த பூத்தானி, இந்த ஜீவராசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கச்சந்தீஹ யமாலயம், அதாவது யமலோகத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு ஜீவராசியுமே வந்துட்டு இங்க மரணம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு யுதிஷ்டர் சொல்றாங்க. சேஷா ஸ்தாவரம் இச்சந்தி,
ஆனா இருந்தாலும் யாரு இன்னும் உயிரோட இருக்காங்களோ அவங்களோட இச்சந்தி, அவங்களோட அந்த இச்சை ஆசை எங்க இருக்கு அப்படின்னா, நான் இன்னும் உயிரோட இருக்கணும், நான் இன்னும் வாழ்ந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட ஆசைகள் இருக்கு அப்படின்னு. இது கிம் ஆச்சரியம், இது இதோட ஆச்சரியமான விஷயம் பரம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிர மகாராஜா வந்துட்டு யக்ஷனுக்கு சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த யக்ஷன் யம தர்மராஜா தான். சோ அது ஒரு சின்ன லீலை மகாபாரதத்துல நடக்குது. சோ என்னன்னா, நான் கேட்கிற நிறைய கேள்விகளுக்கு நீ ஆன்சர் பண்ணணும். அப்பந்தான் உன்னோட சகோதரர்கள் நான் திருப்பி உயிரோட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அது நிறைய கேள்விகளை கேட்பாங்க. அப்போ அந்த யக்ஷன், அதாவது யம தர்மராஜா என்ன ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த லோகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது யுதிஷ்டிர மகாராஜா இதை சொல்றாரு. அதாவது நம்ம கூட இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. மக்களா இருக்கலாம், செடி கொடியா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா நம்மளை சுத்தி எப்பவுமே யாராவது ஒருத்தங்க இறந்துட்டே தானே இருக்காங்க. அந்த நியூஸும் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்ம நியூஸ்ல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஆனா இவ்வளவும் சுத்தி நடக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா அப்ப அந்த இறப்பு அந்த மரணம் எனக்கும் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் நம்மளோட ஆசைகள், இங்க ஏன் ஆசை அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். நான் இன்னும் இங்க நிறைய நாள் நான் வாழ போறேன், இன்னும் சந்தோஷமா இருக்க போறேன், நான் இன்னும் நீண்ட காலம் இந்த இந்த உடல்ல நான் இருக்க போறேன் அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்ம பௌதீகமா நம்ம என்ன பண்ணாலும் எதுக்கு பண்றோம்? இந்த உடலுக்கு பண்றோம். அதோட அர்த்தம் என்ன? நான் அப்ப இந்த உடலை நல்லா பராமரிக்க போறேன், இந்த உடல்ல நான் ரொம்ப நாள் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஈவந்தோ என்னை சுத்தி இத்தனை பேர் இறந்து போனாலும் நான் இந்த பௌதீக இதுலதான் நான் ஈடுபட்டிருக்கேன். இது ரொம்ப இதோட ஆச்சரியமா என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிர மகாராஜ் கேக்குறாரு. சோ ஆக்சுவலி இந்த மரண நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போயிடுச்சு, அதோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? சோ இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல நம்மளோட குரு அதாவது இந்த பித்ரு காரியம் அண்ட் மிருத்யு இதெல்லாம் பத்தி ஒரு கிளாஸ் இருக்கும் போது அந்த ஆத்மா ஆக்சுவலி என்னென்ன போகுது, எங்கெங்க போயிட்டு வருது, இது எல்லாமே அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. சோ அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் தன்னோட இந்த மாதிரி சுத்தி இருக்கிற நம்மளோட உறவினர்கள் யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன். சோ அவங்களுக்கு அவங்களை சுத்தி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுமே அங்க என்ன அவ்வளவு துக்கம் அண்ட் துயரத்துல இருக்காங்க. சோ அவங்களுக்கும் அங்க என்ன தெரியல, ஓகே நம்ம ஆறுதல் சொல்ல போறோம், பட் நம்மளும் அதே காலத்தோட அந்த கயிறுல தான் நம்மளும் மாட்டிட்டு இருக்கோம். சோ நம்மளுக்கு தெரியாது நம்ம இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ நம்ம ஒருத்தங்களுக்கு துக்கம் விசாரிக்க போறோம், ஆனா இருந்தாலும் நம்மளும் அதே காலத்தோட அந்த கயிறுல தான் இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதாவது கால பாஷ வசம் கதக, அந்த கால பாஷத்தோட வசத்துலதான் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கறத பாகவத்ல சொல்றாங்க. சோ அது மரண நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு ஆத்மா தன்னோட அந்த உடம்புக்கு ரொம்ப பற்றோட இருக்கோ, ஐயோ என்னால என்னை விட்டு போக முடியல, என்னால இந்த என்னோட இந்த ஒரு பொய் அகங்காரம், அதாவது நான் தருணிதா அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளம், என்னோட இந்த குடும்பம், என்னோட மத்த பொருட்கள், இதெல்லாம் ஐயோ என்னால விட்டு போக முடியலையே அப்படின்னு எந்த அளவுக்கு நான் இதோட இது நான் தான் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு என்னால இந்த உடம்ப விட்டு போக முடியாது. சோ அப்ப போக முடியாதப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கருட புராணத்துல இது 72,000 தேளு கொட்டின மாதிரி வலிக்குவான். அதாவது ஆனா ஒரு பக்தனுக்கு இந்த வலி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இந்த ஆத்மா, நான் இந்த உடல் இல்ல அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க ஏதோ எனக்கு பின்னாடி இருக்கிற பிக்சர் மாதிரி ஈஸியா அவங்க எங்க போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னா அவங்க பகவானோட நிலையை அடையிறாங்க. ஆனா யார் ஒருத்தர் தான் இந்த உடல் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது யமனோட அந்த பாசக்கயிறு அவங்க மேல படும் போது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. சோ அதனால பகவானை பத்தி நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நம்ம ஆதி சங்கராச்சாரியரோட இந்த ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே
அதாவது கோவிந்தனோட அந்த பஜனைய, அதாவது கோவிந்தனை பத்தி பாடிக்கோ, கோவிந்தனை வந்துட்டு நீ வந்து பஜனை பண்ண, அவரை வச்சு ப்ரே பண்ணிக்கோ. ஓ மூடமத்தே, அதாவது முட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஆதி சங்கராச்சாரியர் சொல்றாங்க. அண்ட் நேத்துக்கு ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தேன். சோ அப்ப அதுல வந்து இன்னொரு வரிகள்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவத்கீதைய பத்திட்டு அவர் சொல்றாங்க. ஓகே. சோ அதுல வந்துட்டு என்ன பாடுறாங்க அப்படின்னா, भगवद्गीता किञ्चिदधीत गङ्गा जललव कनिका पीत சக்ர. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவத்கீதை கிஞ்சித், அதாவது கொஞ்சோண்டு, அதீத யார் ஒருத்தர் வாசிக்கிறாரோ, அப்புறம் கங்காவோட ஜலத்தை வந்துட்டு லவ, அதாவது கொஞ்சோண்டு யார் வந்துட்டு கனிகா அத வந்துட்டு பீத்த, அதாவது குடிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த முராரி சமர்ச்சா அப்படின்ட்டு யார் ஒருத்தர் அந்த முராரிக்கு வந்துட்டு சேவை பண்றாங்களோ, கிரியதே தஸ்யயமேன சர்ச்சா, அதாவது கிரியத்தே, அவங்க வந்துட்டு யார் ஒருத்தர் அந்த முராரியோட அந்த சேவையில வந்து கிரியத்தே ஈடுபடுறாங்களோ, யமேனேன, அதாவது யமனோட சர்ச்சாவே அங்க இல்ல, சர்ச்சையே அங்க இல்ல, அவங்க அங்க யமனை பத்தி யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சங்கராச்சாரியார் சொல்றாங்க. சோ வந்துட்டு நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, யார் ஒருத்தர் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அந்த அந்த கோவிந்தனோட அந்த பஜனையில வந்து நம்ம இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அவர் மனசுல இருக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காலையில நம்மளுக்கு வந்து அந்த யமனோட அந்த கயிறை பத்தி நம்மளுக்கு யோசிக்க வேண்டாம், அந்த யம தர்மராஜாவோட அந்த சர்ச்சையே அங்க இருக்காது அப்படின்ட்டு வந்துட்டு அங்க சொல்றாங்க. சோ வந்துட்டு இதுல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு பக்தனா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்மளுக்கு ஒரு டே ஃபுல்லா நம்மளால வந்துட்டு ஜபம் பண்ண முடியாம இருக்கலாம். பட் நம்ம செய்யற நம்ம என்னென்ன செயலா இருக்கட்டும், நம்ம அதுல வந்து நம்ம பகவானை வந்துட்டு நம்ம ஈடுபடுத்த ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து காலையில எழும்புறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், நம்ம வந்துட்டு காலையில பூஜை பண்றது. இப்போ மாதாஜி சொன்னாங்க காலையில இருந்துச்சு அவங்க பூ கட்டுற நேரம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சோ நம்ம காலையில இருந்துச்சு கட்டுற பூவா இருக்கலாம். சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணணும், நம்ம வந்து பகவானை வந்துட்டு அதுல வந்து நம்ம ஈடுபடுத்த ட்ரை பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்னது திருப்பியும் இந்த பிறவி கடல்ல நம்ம வந்து இருக்க வேண்டியதான் இல்லையா. புனரபி ஜனனம் புனரபி மரணம், திருப்பி இந்த புனரபி, அதாவது திருப்பி நம்ம பிறந்து இறந்த எங்க அப்படின்னா, புனரபி ஜனனி, அதாவது திருப்பி அந்த அம்மாவோட அந்த கர்ப்பத்திலே நம்ம வந்து திருப்பி வரோம். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்ல பார்த்த மாதிரி நம்ம பண்ற அந்த ஒரு கர்மமும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட அடுத்த ஒரு பிறவிக்கான காரணம் ஆயிடுது இல்லையா. ஏன்னா இந்த சம்சார கடலை தாண்டது ரொம்ப கஷ்டம். சோ அத வந்துட்டு நம்ம ஈஸியா நம்ம கடந்து போறதுக்காக இந்த பகவானோட இதுல நீ வந்து சரணடைஞ்சிரு. சோ கிருஷ்ணா, நம்மளோட பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணா தயவு செஞ்சு என்ன ஒரு நிலைமை வந்தாலும் உன்னை பத்தி ஞாபகம் வச்சுக்கிற, உன்னை பத்தி நினைச்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடு கிருஷ்ணா, என்னை வந்து வைக்கிற மாதிரி பண்ணு கிருஷ்ணா அப்படிங்கறது நம்மளோட பிரார்த்தனையா இருக்கணும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஹரியோம் தட்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, இல்ல நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது இதுக்கு அப்படியே சூப்பரா பண்ணீங்க மாதாஜி. கீர்த்தனம் சூப்பரா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி ஹரி போல். சோ இதுக்கு அப்படியே சம்பந்தப்பட்ட மாதிரி நம்ம அடுத்தது இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட எது அப்படின்னா பாகவதம் வந்துட்டு பார்க்க போறோம். சோ பாகவதம்ல வந்துட்டு இன்னைக்கு யாரோட கதை அப்படின்னா சிசுபாலனோட கதை. சோ சிசுபாலனை பத்தி வந்துட்டு நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ சிசுபாலன் யாரு அப்படின்னா கிருஷ்ணரோட சிசுபாலன் வந்து கிருஷ்ணரோட அத்தை பையன். அவரோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா பகவானை வந்து வெறுக்கிறதா அவரோட வாழ்க்கைய வந்து ஒரே குறிக்கோளா வந்துட்டு அவர் வச்சுட்டு இருக்காரு. சோ வந்துட்டு
என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்துட்டு நம்ம போன இதுல வந்து ஜராசந்தன் எல்லாத்தையுமே வந்துட்டு கிருஷ்ணர் பீமனோட வச்சு எல்லாருமே டிஃபீட் பண்ணியாச்சு இல்லையா? சோ இங்க வந்துட்டு அப்போ ஓகே, எல்லா ராஜாக்களையும் அவங்களோட ஊருக்கு வந்துட்டு அனுப்பியாச்சு. சோ கிருஷ்ணர் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா அடுத்தது வந்து ராஜசூய யக்ஞா பண்ணணும் அப்படிங்கிறது. சோ இந்த ராஜசூய யக்ஞா எப்படி அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு தன்னை வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு யக்ஞம். சோ வந்துட்டு இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு யுதிஷ்ட மகாராஜா வந்து எல்லாருமே வந்து இன்வைட் பண்றாரு. சோ எந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப பேர் வாய்ந்த புகழ் வாய்ந்த நிறைய முனிவர்களை இன்வைட் பண்றாரு. அதாவது கிருபாச்சாரியா, வசிஷ்டா, வேதவியாசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 பேர் கொடுத்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே ஒருத்தருமே வந்துட்டு ஸ்டால் வாட்டர். இவங்க எல்லாருமே வந்துட்டு யுதிஷ்டா என்ன பண்றாங்க, இன்வைட் பண்றாங்க. சோ வந்து முனிவர்களை தாண்டி அவர் வந்து அடுத்தது தேவர்கள் கூட வராங்க. அதாவது பிரம்மா, இந்திரா, வருணா, சிவபெருமான் இவங்க எல்லாருமே கூட அந்த அரசவையில வந்துட்டு வராங்க. அடுத்தது அவரோட குடும்பத்துல மூத்தவர்களான துரோணாச்சாரியர், பீஷ்மாச்சாரியர், கிருபாச்சாரியர், திருதராஷ்டிரா இவங்க எல்லாரையும் ஈவன் துரியோதனா கூடியும் இவங்க எல்லாருமே கூட வராங்க. அண்ட் இதை சுத்தி தன்னை சுத்தி இருக்கிற மத்த புகழ் வாய்ந்த ராஜாக்கள் அண்ட் அவங்களோட குடும்பம் ராணி, அதுக்கப்புறம் மத்த வைஷ்யர்கள் அண்ட் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிற வந்து சூத்ரர்கள். சோ இவங்க எல்லாரையுமே வந்துட்டு நம்மளோட யுதிஷ்ட மகாராஜா வந்துட்டு அவரோட ராஜசூய யக்ஞாக்கு வந்துட்டு வரவேற்கிறாரு. சோ வரவேற்றதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு வருணன் வந்துட்டு இந்த ராஜசூய யக்ஞா பண்ணியிருக்காரு. சோ அவரோட யக்ஞத்துல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற அந்த எல்லா யக்ஞத்துக்கு உள்ளான பொருட்கள் எல்லாமே எப்படின்னா தங்கத்துல இருக்குமா. சோ எல்லாமே தங்கம், வைரம், வைடூரியத்தோட இருக்கும். சோ வந்து அதே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டரும் வந்துட்டு தன்னை சுத்தி இருக்கிற அந்த பிராமணர்களோட அட்வைஸ் படி அவங்க கொடுத்திருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவருமே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ செல்வ செழிப்போட வந்துட்டு அவர் ரெடி பண்றாரு. சோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ பேசிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு யார் அப்படின்னா அக்ர பூஜா அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயம். அதாவது ஒரு யஜ்ஞத்துக்குமே வந்துட்டு மூத்தவரா வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கணும் இல்லையா? இப்ப நம்மளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு யஜ்ஞம் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், குடும்ப தலைவர் வந்துட்டு அவர் ஃப்ரண்ட்ல வச்சு மெயினா என்ன பண்ணுவாங்க, பூஜை எல்லாமே அவங்க பண்ணுவாங்க இல்லையா? சோ பூஜை பண்றதா இருக்கட்டும், அந்த பூஜையோட அந்த பலனை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அதுல இருந்து பிரசாதம் வந்தாலும் அவங்களுக்கு தான் போய் கொடுப்போம் இல்லையா? சோ அதே மாதிரி இந்த யஜ்ஞக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்டா வந்துட்டு நம்ம யாருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு ஆள வந்து சொல்றாங்க. நம்ம இவங்களுக்கு பண்ணலாம், இவங்களுக்கு பண்ணலாம். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்டால்வாட் இல்ல, யாருமே வந்துட்டு குறைஞ்சவங்க இல்ல. அதாவது பராசர முனி, ஜைமினி முனி, அதுக்கப்புறம் வாமதேவா, அதுக்கப்புறம் தௌமியா ரிஷி, இவங்க எல்லாருமே சுக்ராச்சாரியா எல்லாருமே பெரிய ஆட்கள் தான், ஸ்டால்வாட்ஸ் தான். சோ இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்ப யாருக்குதான் இந்த பூஜை பண்றது அப்படின்னு வந்துட்டு அப்ப சில பேர் வந்துட்டு இந்த தேவருக்கு பண்ணலாம், சில பேர் இந்த தேவருக்கு பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க. சோ கடைசியிலேயே வந்துட்டு அங்க சபையில வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறவங்கல கம்மி வயசுல இருக்கிற சகாதேவர் வந்துட்டு அங்க வந்து அவரோட ஒரு வந்துட்டு ஒப்பீனியனை வந்துட்டு அவர் சொல்றாரு. சோ சகாதேவர் வந்துட்டு அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு கிருஷ்ணருக்கு வந்துட்டு இந்த அக்ர பூஜா வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இது எதனாலங்கிறதுக்கு வந்துட்டு அவர் நிறைய காரணங்கள் சொல்றாரு. அதுல சில காரணங்கள் என்ன அப்படின்னா இங்க நம்ம அதாவது பகவான் சொல்றதுக்கு வந்துட்டு ஒரு 6 காரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அவரை தாண்டி அழகோ, பலமோ, புகழ், அதுக்கப்புறம் அறிவு, செல்வம் அண்ட் வந்து துறவரம், அவரை தாண்டி இந்த 6 விஷயங்கள்ல யாருமே வந்துட்டு அவரை தாண்டி வச்சுக்க முடியாது. அதனாலதான் அவர் பகவான் சொல்றோம் இல்லையா? சோ இங்க அந்த பாயிண்ட வந்து ஃபர்ஸ்டா ஓப்பனிங் ஆர்கியூமெண்டா வந்துட்டு சகாதேவர் சொல்றாங்க. சோ இங்க கிருஷ்ணரை தாண்டி இந்த 6 குணங்கள் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு அதிகமா கிடையாது. அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, வேதத்திலேயே போட்டிருக்கு எல்லா விதமான எந்த விதமான ஒரு யஜ்ஞமா இருந்தாலும் அதுல அல்டிமேட்டா அதுல வந்து இறுதியா வந்துட்டு அதோட பலன் யாருக்கு போகுது? நேற்றுக்கு நம்ம கிளாஸ்லயும் பார்த்திருந்தோம். அதுல இறுதி பலன் வந்து என்னது, பகவானுக்கு தான், கிருஷ்ணருக்கு தான் போகுது. அண்ட் எல்லா விதமான நம்ம என்னது
யோகம் பண்ணாலும் அது வந்துட்டு ஞான யோகமா இருக்கலாம், கர்ம யோகமா இருக்கலாம், அஷ்டாங்க யோகமா இருக்கலாம். சோ இது மாதிரி எந்த விதமான யோகம் பண்ணாலும் அந்த யோகத்துல ஃபைனலா அது வந்து யாருக்காக தான் அப்படின்னா அந்த பகவான் கிருஷ்ணருக்காக. சோ எப்படி நம்ம ஒரு வேருக்கு வந்து நம்ம தண்ணி விட்டா அதோட எல்லா அந்த இலைகளுக்கும் பூக்களுக்கும் அந்த பழங்களுக்கும் போய் சேருதோ, அதே மாதிரி நம்ம இங்க கிருஷ்ணருக்கு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை தேவர்களும் ரிஷிகளும் பிராமணர்களும் ராஜாக்களும் எல்லாருமே வந்துட்டு இதனால வந்துட்டு திருப்தி அடைவாங்க அப்படின்னு வந்துட்டு சகாதேவர் வந்துட்டு சொல்றாங்க. சோ இது மாதிரி அவர் நிறைய சொல்றாரு. சோ இதுல வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இது. சோ அப்படி சொல்லும் போது ஃபைனலா அவர் வந்து இன்னொரு என்ன பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்துட்டு நம்மளோட இந்த உடல், அதாவது உடல் வந்துட்டு இப்ப வளர்ச்சி அடையணும், அது ஏதாவது ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னாலும் இந்த உடல் பண்ணணும்னாலும் அதுக்குள்ளாடி என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவை? ஆத்மா தேவை. அந்த ஆத்மா இல்லைன்னா அந்த உடல் வந்து அந்த உடம்பு என்னைக்காவது வளர போகுதா இல்ல ஏதாவது ஒரு காரியம் செய்ய போதா? கிடையாது. சோ அதே மாதிரி இந்த மொத்த சிருஷ்டியும் அதுல எந்த விதமான ஒரு செயல் அது பண்ணணும்னாலோ, அது வந்து விரிவடையினாலும் குட்டி ஆனாலும் அதுக்குள்ள இருக்கிற கிரகங்கள் வந்து உருவாகுனாலும் போகணும்னாலும் லோகங்கள் என்ன நடந்தாலும் அந்த சிருஷ்டியோட அந்த ஆத்மா யாரு அப்படின்னா இந்த பரமாத்மா, இந்த கிருஷ்ணர் தான். சோ இவர் இல்லாம எப்படி இந்த சிருஷ்டிய இயங்காது, இந்த சிருஷ்டியும் வந்துட்டு இயங்காது. சோ அதனால நம்ம வந்து இந்த ஆக்ர பூஜையை வந்துட்டு இந்த கிருஷ்ணருக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க இருக்கிற அத்தனை தேவர்களுமே, அத்தனை தேவர்கள், ராஜாக்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்துட்டு கோஷம் போடுறாங்க. அதாவது ரொம்ப சந்தோஷம், வந்து ஜெய் ஜெய் கரெக்டா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே என்ன, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியுது பகவானோட அந்த பொசிஷன் என்ன, அந்த உண்மையான பொசிஷன் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. சோ அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. சோ ஒத்துக்கிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்றதுக்காக யுதிஷ்டர் ரெடியாராரு. ஆனா இந்த மொத்த சபையில ஒருத்தனுக்கு மட்டும் ரொம்ப இடிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம சிசுபாலா. சோ சிசுபாலா வந்துட்டு என்ன அப்படின்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு கிருஷ்ணரை வந்துட்டு பிடிக்கல. பிடிக்கலன்னா அவனுக்கு வந்து பயங்கர அசூயம், என்வியஸ்னஸ், அதாவது பொறாமை கிருஷ்ணரை பார்த்து. கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு புகழ் இருக்கோ அந்த அளவுக்கு இவனுக்கு பொறாமை கிருஷ்ணரை பார்த்தா. சோ இதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, சிசுபாலா வந்து பிறக்கும் போதே வந்துட்டு 4 கை 3 கண்ணோட பிறந்திருப்பாரு. ரொம்ப கொஞ்சம் அகோரமா இருப்பாரு இல்லையா? சோ அப்ப வந்துட்டு என்ன வந்துட்டு அசிரீரி சொல்லுது அப்படின்னா, யார் ஒருத்தர் தொடும் போது இவனோட இந்த இதெல்லாம் போயிட்டு இவன் நார்மல் ஆறானோ அவங்களோட கையில தான் இவனுக்கு மரணமும் கூட அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ வந்துட்டு சிசுபாலோட அம்மாவும் வந்துட்டு சிசுபாலா பிறந்த உடனே எல்லாருமே கூப்பிட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணும் போது கடைசியில கிருஷ்ணர் அவனை தூக்கி அவனை மடியில வைக்கும் போது அவன் திருப்பி வந்து ஒரு நார்மல் குழந்தை ஆயிடுறான். 2 கை 2 கண்ணோட இந்த மாதிரி ஆயிடுறான். சோ உடனே அந்த அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது கிருஷ்ணர் தான் அப்படின்னு. சோ ஒரு அத்தையான ஒரு முறையில வந்து அவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி சிசுபாலா வந்துட்டு நீ வந்து கொஞ்சம் மன்னிச்சு விட முடியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சோ அப்ப கிருஷ்ணர் அங்க என்ன வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சிசுபாலா வந்துட்டு என்னதான் வந்துட்டு எனக்கு எதிரா வந்து தப்பு பண்ணாலும் அதை வந்து 100 தடவை வந்து நான் மன்னிப்பேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த அம்மாவும் வந்துட்டு கிருஷ்ணோட அத்தையும் வந்துட்டு அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. சோ 3 தடவை 100 தடவை அட்லீஸ்ட் மன்னிச்சுடுவார்ல அப்படின்ட்டு. சோ வந்துட்டு இது பேக் ஸ்டோரி. சோ இப்ப சிசுபாலா வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மேல இப்ப பயங்கரமா ரீசெண்டா சமீப காலத்துல என்ன ஒரு பயங்கர கடுப்பு அப்படின்னா, அவருக்குதான் வந்துட்டு ருக்மிணியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்துச்சு. கிருஷ்ணர் வந்து அந்த சுயம்பரத்துல இருந்தா நம்ம ருக்மிணியை வந்துட்டு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு இல்லையா? சோ இதெல்லாம் சேர்ந்து சிசுபாலனுக்கு வந்துட்டு பயங்கர ஒரு கோவம் கிருஷ்ணர் மேல. சோ அந்த கோவத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து எழும்பி வந்து கிருஷ்ணருக்காக கைத்தட்டினாங்க இல்லையா? சோ கைத்தட்டும் போது அவர் மட்டும் எழும்பவே இல்லை, உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அண்ட் அந்த கோஷம் வந்து குறையும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ சிசுபாலா எழும்பி என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி ஃபுல்லா வந்துட்டு அவர் என்ன பேசுறாருன்னா, அவர் வந்து தவறா பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து கிருஷ்ணரை பத்தி புகழ கேட்டாலே அவருக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க, கசப்பா இருக்கு. சோ வந்துட்டு சிசுபாலா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்றாங்க. சோ அவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட் இது எல்லாமே மறைமுகமா கிருஷ்ணருக்கு வந்துட்டு ஒரு புகழ் தான் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இங்க வேதத்துல வந்து நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. சோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருக்கு வந்துட்டு அவனுக்கு என்ன பொறப்பு, அவன் வந்து வைசியனா தெரியல, அவன் சூத்ரனா தெரியல, அவன் வந்து சத்திரியனா தெரியல, இப்ப அவனோட குலத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்கான், அதனால அவனுக்கு ஒரு குலமுமே கிடையாது அப்படின்னு சிசுபாலா திட்டுறான். இதுக்கு வேதத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரெக்ட், கிருஷ்ணர் வந்து இந்த 4 வர்ணங்கள்லயுமே கிருஷ்ணர் கிடையாது, இவரு கிட்ட இருந்து இந்த வர்ணம் வருதே தவிர கிருஷ்ணர் இந்த ஒரு வர்ணத்துக்குமே வந்து சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு. அடுத்தது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா,
அவனுக்கு வந்து ஒரு நல்ல குணமுமே வந்து அவனுக்கு இல்ல. அவன் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு திருடன். ஏன்னா அவன் ருக்மிணிய வேற கடத்திட்டு போயிருக்காரு இல்லையா? அவன் ஒரு திருடன். அவன் ஒரு ராஸ்கல். அவன் வந்துட்டு இந்த மாதிரி மதுரா வந்து எவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய கஷேத்திரம். அதெல்லாம் விட்டுட்டு அவன் கடலுக்கு நடுவுல போய் அவன் ஒரு வீட கட்டி வச்சிருக்கான். துவாரகா அப்படின்ட்டுன்னு. அதையும் வந்துட்டு யாரும் வர முடியாத மாதிரி சுத்தி கோட்டையெல்லாம் கட்டியிருக்கான். அங்க எந்த விதமான ஒரு வேதத்தோட சவுண்டுமே கேட்க, ஏன்னா மதுரால வந்து வேதம் வந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். சோ இங்க வந்து துவாரகால எந்த விதமான ஒரு வேதத்தோட சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. சோ இவனுக்கு என்ன நல்ல குணம் இருக்க முடியும்? இவனை எதுக்கு நம்ம பூஜிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் கரெக்ட் தான். பகவானுக்கு வந்து எந்த விதமான நற்குணமுமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ந குணைஹி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கோட குணங்கள் எல்லாமே வந்துட்டு திவ்யமானது. நம்ம பௌதீக லோகத்துலதான் வந்துட்டு நல்ல குணம் இருக்கு, கெட்ட குணம் இருக்கு. பட் பகவானுக்கு இது ரெண்டுமே கிடையாது. அவரோட குணம் எல்லாமே வந்துட்டு திவ்யமானது. சோ இந்த எந்த விதமான ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளேயோ அவரோட குணம் வந்து வராது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ வந்து கிருஷ்ணர் இது எல்லாத்தையுமே என்னன்னா மறைமுகமா அவர் வந்து ஒரு புகழாவே எடுத்துட்டு அவர் வந்து சிரிச்சுட்டே அவர் வந்து பாத்துட்டு இருக்காரு சிசுபாலா வந்து பண்றது. சோ இந்த மாதிரி வந்துட்டு சிசுபாலா வந்துட்டு என்னன்னா நிறைய பேசுறான் கிருஷ்ணரை பத்தி பேசிக்கினே இருக்கான். சோ முடிச்ச உடனே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்துட்டு நிறைய பேரால பொறுத்துக்க முடியல. சில பேருக்கு என்னன்னா கொஞ்சம் வந்து ஜாலியா இருக்கு. அதாவது சில பேருக்கு என்னன்னா சிசுபாலா மாதிரியே வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு கிருஷ்ணர் மேல வந்துட்டு அந்த பொறாமை குணம் இருக்கிறதுனால சிசுபாலா பேச பேச இவங்களுக்கும் வந்துட்டு உள்ள வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. அண்ட் சில பேருக்கு என்ன அப்படின்னா அங்க இருக்கிற ரொம்ப இந்த தர்மவானான சில ராஜாக்கள் இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களால வந்து கேட்க முடியல கிருஷ்ணரை பத்தி. ஆனா கிருஷ்ணர் எப்படி அப்படின்னா அங்க பாக்குறதுக்கு வந்துட்டு நம்ம எந்த பின்னாடி இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும். கிருஷ்ணர் வந்து அங்க ஃபுல்லா சிரிச்சுட்டு அங்க அப்படியே வந்து சிங்கம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா சுத்தி வந்து இந்த நாய் இந்த நரி எல்லாம் குலைச்சா அந்த சிங்கத்துக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சஞ்சலம் இருக்குமா? ஒண்ணும் கிடையாது. அது பாட்டு பார்த்துட்டு அது பாட்டு படுத்துட்டு இருக்கும் இல்லையா? அதுக்கு எப்ப வேட்டையாடணுமோ அப்பதான் வேட்டையாடுமே தவிர சுத்தி எது என்ன சவுண்ட் போட்டாலும் சிங்கத்துக்கு வந்து அதனால ஒரு இதுவுமே கிடையாது. சோ அதே மாதிரி சிசுபாலா என்னதான் குலைச்சாலும் கிருஷ்ணருக்கு வந்து அதனால வந்துட்டு கொஞ்சம் கூட அவர் வந்து இது என்ன சலனமே அடையல அவரு. அவரு கேட்டுட்டே இருக்காரு. இன்னொன்னு வந்துட்டு சோ அப்ப வந்துட்டு நான் இந்த நம்ம அந்த நல்ல ராஜாக்கள் எல்லாம் சொன்னேன் இல்லையா? சோ இவங்க எல்லாருமே வந்து பக்தர்கள். சோ பக்தர்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா பகவானை பத்தி இல்லைன்னா தன்னோட குருவை பத்தி யாராவது வந்து தூஷணம் பண்றாங்க, யாராவது வந்துட்டு தவறா பேசுறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஒண்ணு நம்மளால முடிஞ்சா அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். அப்படி நம்மளால அவங்களுக்கு எதிர்த்து பேச முடியல அப்படின்னா நம்ம அந்த இடத்திலேயே வந்து நம்ம இருக்கக்கூடாது. இல்லைன்னா அங்க உயிரை விட்டுறணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சோ வந்துட்டு இந்த ராஜாக்கள் எல்லாத்துக்குமே வந்து கிருஷ்ணரை பத்தி இப்படி தப்பா பேசணும்னா அவங்களால வந்து சிசுபாலாவே எதிர்க்க முடியலையா? சோ வந்து அந்த இடத்துல அங்க ஒண்ணுமே பண்ண முடியாம என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து தன்னோட காதை எல்லாமே மூடிட்டு அந்த சபையை விட்டுட்டே அந்த யஜ்ஞியை விட்டே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. சோ இது வந்து இந்த விதத்துல அவங்க வந்து தன்னோட மறுப்பை தெரிவிக்கிறாங்க. அதாவது நீ சொல்றதுல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஈடுபாடு இல்லை அப்படிங்கறத வந்துட்டு அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா யார் ஒருத்தர் வந்து பகவானை பத்தி அந்த குறை சொல்றது இல்ல பகவானை பத்தி தப்பா சொல்றத நம்ம கேக்குறானோ கேக்குறவனுக்கு வந்துட்டு அங்கேயே அவன் பண்ண அத்தனை நல்ல கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் அவன் சேர்த்து வச்சிருப்பான் இல்லையா? இது எல்லாமே அவனை விட்டு போய் அவன் வந்துட்டு ரொம்ப கீழ்நிலையான ஒரு வாழ்க்கைக்கு வந்து அவன் தள்ளப்படுவான் அப்படிங்கறத வந்துட்டு வேதம் சொல்லுது. சோ இத மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சிசுபாலா வந்துட்டு அவரோட அந்த கோவத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து ரொம்ப இந்த ஒரு அறியாமையில முழுகி போய் அவருக்கு வந்து ஒரு மதம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. ஏன்னா கிருஷ்ணர் கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனையும் காணோம். அதனால யாருமே இவன் நிறுத்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவரா பேசுறான். சோ பேச பேச என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற சில ராஜாக்கள் எல்லாருமே தன்னோட வாள் அண்ட் அந்த ஷீல்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. சண்டைக்கு பார்த்தாது இவன் அடங்கணுமா? இவன் அப்பவும் அடங்கல. இவன் என்ன பண்றான் அப்படின்னா சண்டைக்கு வரியா நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட வாள் அண்ட் அந்த கேடயம் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு இவன் ரெடியா இருக்கான். சோ ரெடியா இருந்த உடனே என்னன்னா அவன் அங்க இருக்கிற அந்த ராஜாக்கள் பத்தி அவன் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிடுறான். கிருஷ்ணருக்கு யாரெல்லாம் அங்க சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்கள பத்தி அவன் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிடுறான். சோ பேசின உடனே வந்து கிருஷ்ணர் உடனே பாக்குறாரு. இப்ப வந்து கிருஷ்ணர் எழும்பிடுறாரு. சோ அவர் என்ன சொல்றாரு, நீங்கெல்லாம் வந்து இப்ப சண்டை நடக்க போதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ நீங்க சண்டை போட்டு இந்த ஒரு யஜ்ஞ இடத்தை வந்துட்டு அசுத்தம் படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட சுதர்ஷன் சக்கரத்தை வந்துட்டு விடுறாரு. விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா
ஒரு க்ஷணத்துல அந்த சிசுபாலோட தலை வந்து வெட்டப்படுது. சோ வெட்டப்பட்ட உடனே அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. அதான் சிசுபாலனோட இந்த உடம்புல இருந்து வர என்னதுன்னா, அவன் உடம்புல இருந்து அந்த ஆத்மா வந்து வெளில வர்றத வந்து எல்லாருக்குமே பார்க்க முடியுதா? எப்படி ஒரு பிரகாசமா வந்துட்டு ஒரு மீட்டியராய்டு, அதாவது மீட்டியராய்டுனா இந்த வானத்துல வந்துட்டு அப்படியே இந்த ஒரு நட்சத்திரம் அப்படியே வந்துட்டு அந்த ஃபயர் புடிச்சு அப்படியே போகும் இல்லையா? அது எனக்கு தமிழ்ல என்ன சொல்லுன்னு தெரியல. சோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் மாதிரி பிரைட்டா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, சிசுபாலனோட உடம்புல இருந்து ஒரு லைட் வந்து அங்க பகவானோட நெஞ்சில வந்து போய் சேருது. சோ ஆக்சுவலி இங்க சிசுபாலனுக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது அப்படின்னா, சாயுஜ்ய முக்தி கிடைக்குது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. சோ இங்க நம்ம இந்த இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா தெரியுது இல்லையா? சோ சிசுபாலனோட உடம்புல இருந்து அந்த ஒளி போயிட்டு என்னன்னா பகவானுக்கு மேல அது போய் சேருது. சோ இது எல்லாமே பார்த்தோம்னா என்னன்னா, பகவான் அங்க இருக்கக்கூடிய அவர் வந்து காட்டுறாரு. அதாவது நான் தான் பகவான். இந்த எல்லா ஆத்மாவும் வந்து சேர வேண்டிய இடம் என்னது? அவர்தான் அப்படின்னு. சோ பகவத்கீதால பார்த்த மாதிரியும் யார் ஒருத்தர் அவரை பத்தி நினைக்கிறோமோ நம்ம கண்டிப்பா அவர்கிட்ட போய் சேருவோம் அப்படின்னு. அப்புறம் ஏன் சிசுபாலா போய் சேர்ந்தாங்க அப்படின்னா, சிசுபாலா பிறந்ததுல இருந்து தன்னோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோளா என்ன வச்சிருந்தாருன்னா பகவானை பத்தி நினைக்கிறது. ஆனா அவர் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு பிரதிகூலமா நினைச்சிருக்காரு. அவர் வந்துட்டு என்ன எதிர்ப்பா நினைச்சிருக்காரு. பட் அவர் பகவானை பத்தி தான் வந்துட்டு அவர் எப்பவுமே வந்துட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. சோ இவருக்கு வந்துட்டு தற்சமயத்துக்கு கிருஷ்ணர் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு சாயுஜ்ய முக்தி கொடுக்குறாரு. அதாவது அவர்கிட்ட வந்து கலக்கிற வந்து ஒரு முக்தி. பட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவர் அவரோட ஒரிஜினல் பாடிக்கு வந்துட்டு போயிடுறாரு. யாரு அப்படின்னா, ஆக்சுவலி சுசுபாலா வந்துட்டு நம்ம வைகுண்டத்துல வந்து பெருமாளுக்கு வாசல்ல நம்ம இங்க கூட நம்ம பெருமாள் கோயிலுக்கு பார்த்தோம்னா வாசல்ல 2 பேர் இருப்பாங்க இல்லையா? ஜெயா, விஜயா அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? சோ அந்த ஜெயா, விஜயால ஒருத்தர் தான் வந்து சிசுபாலா. சோ என்னன்னா ஒரு சாபத்தினால நான் ஃபுல் கதை சொல்லல. ஒரு சாபத்தினால வந்துட்டு என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பூலோகத்துல போய் வந்து ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு. சோ 7 ஜென்மம் ஒரு பக்தனா இருந்துட்டு வரீங்களா? இல்ல 3 ஜென்மம் பகவானுக்கு எதிரியா இருந்துட்டு வரீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு பகவானை விட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாது. நாங்க எதிரியா இருந்துகிட்டே வந்துடுறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா, விஜயா வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் பகவான் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில. சோ அதனால ஜெயம் சிசுபாலா விஜயம் அம்மா. ஜெயம் விஜயம். எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி, வாணி மாதாஜி கரெக்ட். சோ வந்துட்டு அதுல வந்துட்டு ஒருத்தர் தான் வந்துட்டு சிசுபாலா. சோ வந்துட்டு அவர் இறந்த உடனே என்ன ஆகுறாரு அப்படின்னா, திருப்பி அவரோட ஒரிஜினல் பாடி கார்டு போஸ்டுக்கு வந்து போயிடுறாரு வைகுண்டத்துக்கு. சோ இதுல இன்னொருத்தங்க யாரு அப்படின்னா தண்டவக்ரா. அவரோட கதையை வந்து நம்ம இனி வரப்போற கதைகள்ல வந்துட்டு பார்ப்போம். சோ இப்ப வந்துட்டு சிசுபாலாவோட அந்த இது முடிஞ்ச உடனே அங்க எல்லாருமே இப்ப வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து பகவானுக்கு தான் வந்துட்டு இதை பண்ணணும்னு. இந்த கேப்ல என்ன ஆகுதுன்னா, சிசுபாலனுக்கு இதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல சில பேரு, அவங்க எல்லாருமே ஐயோ இதுதான் சாஸ்திரம், அடுத்தது நம்ம தால போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க சபையில இருந்து ஒளிஞ்சு ஓடி போயிடுறாங்க. சோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு யக்ஞத்தை வந்துட்டு நம்ம யுதிஷ்டர் மகாராஜா கண்டினியூ பண்றாரு. சோ அங்க கண்டினியூ பண்ணிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க வந்திருக்கிற அந்த பிராமணர்கள் ராஜாக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பெரிய பெரிய அந்த சம்மானம் எல்லாமே வந்துட்டு அவர் தானம் பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா வந்துட்டு கிருஷ்ணருக்குமே வந்துட்டு அவர் என்னன்னா அங்க குளிச்சு எடுத்துட்டு அந்த ஒரு பூஜை பண்ணணும். அதாவது அந்த ஒரு இறுதி பூஜை ஒண்ணு பண்ணணும். சோ அதையுமே வந்துட்டு அவர் அங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்துட்டு அதை பண்றாரு. பண்ணி முடிச்ச உடனே கிருஷ்ணர் அதை வந்து சந்தோஷமா வந்து ஏத்துக்கிறாரு. சோ ஏத்துக்கிட்டு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எல்லாரும் அங்க இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் அத்தனை திருப்தி. அங்க பகவானோட தர்ஷனை பார்த்ததுலயும், இந்த யஜ்ஞத்தை அட்டென்ட் பண்ணதுலயும் எல்லாருக்குமே வந்துட்டு அவ்வளவு திருப்தி. சோ திருப்தி அடைஞ்சதுல அவங்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, இந்த தேவனான வருணன் வந்துட்டு இந்த ஒரு யஜ்ஞத்தை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பண்ணாரு இல்லையா? அதே மாதிரி இது இருந்தது. அண்ட் யுதிஷ்டர் வந்துட்டு இந்த யஜ்ஞம் முடிஞ்சு பார்க்கும்போது அவர் ஒரு தேவராஜ் மாதிரி, அதாவது இந்திரன் அளவுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப இந்த பிரகாசத்தோட ரொம்ப அழகா வந்துட்டு அவர் தெரிஞ்சாரு அப்படிங்கறத வந்து அவங்க அங்க வந்த எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சந்தோஷத்தோட அந்த யக்ஞல இருந்து கிளம்புறாங்க. இந்த யக்ஞல இன்னொரு ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு யாருக்கு ஒரு கோவம், சின்ன இல்ல ஒரு பெரிய கோவம் யாருக்கு அப்படின்னா துரியோதனனுக்கு. ஏன்னா ஒண்ணு வந்துட்டு கிருஷ்ணரை பத்தி பெருசா சொன்னது கூட அவர் அவ்வளவு நினைச்சுக்கல. ஆனா இப்ப என்னது யுதிஷ்டருக்கு வந்துட்டு நிறைய பேரும் புகழுமே வந்துருச்சு. இந்த யஜ்ஞம் வந்துட்டு ரொம்ப சிறப்பா வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதுல வந்துட்டு துரியோதனனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மன வருத்தம். சோ அந்த மன வருத்தத்தோட, அதாவது இந்த என்னதுன்னா அபக்தர்களுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா, தன்னோட மனசு வந்து அடுத்தவங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கும். சோ யாராவது ஒரு நல்ல விஷயத்த நம்மளால வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியல, நம்மளால வந்துட்டு அது என்னது அப்ரிஷியேட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், அவங்களோட சந்தோஷத்துல நம்மளும் சந்தோஷப்பட முடியல, கொஞ்சம் கூட நம்மளுக்கு எங்கேயாவது கசப்பா இருக்குன்னா நம்ம கிட்ட வந்து அந்த பொறாமை குணம் வந்து இருக்கு அப்படிங்கறது அர்த்தம்.
சோ துரியோதனுக்கு அந்த பொறாமை குணம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மொத்த குரு வம்சத்தை புடிச்ச ஒரு நோய் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க துரியோதனன். ஏன்னா என்ன நடந்தாலும் அவனோட அந்த நோயினால அவன் என்ன பண்றான், அந்த விஷயத்த வந்து தடங்கல் பண்ணவோ இல்லைன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணவோ அங்க ஏதாவது பிரச்சனை பண்ண வந்து ட்ரை பண்றான். ஸோ ஆக்சுவலி வந்து இதோட இன்னொரு பேக் ஸ்டோரியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிசுபாலாவே கொஞ்சம் தூண்டி விட்டது வந்துட்டு இந்த இந்த யஜ்ஞத்துக்கு வர சொல்லி கொஞ்சம் தூண்டி விட்டது கூட யாரு அப்படின்னா துரியோதனா தான். அவர் பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த வேலையை பார்த்திருக்காரு. சோ வந்துட்டு இது எல்லாமே பண்ணி முடிஞ்சதுல வந்துட்டு அவருக்கு ஒரு வருத்தம். சோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து இதோட முடியுது. சோ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த கதை வந்துட்டு நரேட் பண்றவங்க யாரு அப்படின்னா சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றாங்க இல்லையா. சோ அவர் வந்து என்ன சொல்றாங்க, யாரு வந்து இந்த சிசுபாலா, ஜராசந்தர் இவங்க வந்து வதைக்கப்பட்ட இந்த கதையோ இல்லைன்னா வந்து இந்த ராஜாக்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம போன கதையில பார்த்தோம் விடுவிச்சாங்க இல்லையா. சோ இந்த கதையெல்லாம் யாரோடத்தங்க கேட்கறாங்களோ இது எல்லாமே என்னன்னா திவ்யமான கதைகள். சோ இந்த கதையில வந்துட்டு கேக்குறவங்க வந்துட்டு தன்னோட தன்னோட பாவத்துல இருந்து அவங்களுமே வந்துட்டு விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ் கோஸ்வாமி வந்துட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. சோ இதுல வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட மனசுல யார் இருக்காங்க. நம்ம பகவத்கீதாலயும் பார்த்தோம். சோ நம்ம மனசுல வந்துட்டு எந்நேரமும் வந்துட்டு என்ன இருக்கு, எதை பத்தி நினைச்சுட்டு இருக்கோம். சோ அப்படி நம்ம நினைக்க வேண்டியது யாரு, கிருஷ்ணரை பத்தி. பட் கிருஷ்ணரை பத்தி நம்ம எப்படின்னா நம்ம ரொம்ப வெறுப்போட யோசிக்கிறோமா, ரொம்ப வந்துட்டு அவரை பத்தி பொறாமையா யோசிக்கிறோமா, இல்லைன்னா அவரை பத்தி பிரீத்தியோட நம்ம யோசிக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அப்படி பகவானோட அந்த ஸ்மரன்ல இருக்கிறவங்க வந்துட்டு என்னன்னா தன்னோட அந்த இறுதி நிலையில வந்துட்டு சிசுபாலா மாதிரி அவங்க பகவான் கிட்டேயே வந்துட்டு போய் சேர்றாங்க. அண்ட் ஒரு பக்தன் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொருத்தங்க கிட்ட வந்து அவர் எந்த விதமான ஒரு குறையுமே வந்துட்டு அவரால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு பக்தனா இருக்கிறோம்னா நம்ம வந்து மத்தவங்க கிட்டோட குறை வந்துட்டு நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. அப்படி பகவானை பத்தியோ குருவை பத்தியோ குறை சொல்ற இடத்துல பக்தன் வந்துட்டு அவன் இருக்கக்கூடாது. அவனால வந்து அதை கேட்க முடியாது. அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியில இருந்தாதான் வந்து அது ஒரு பக்தனோட ஒரு குவாலிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஹரியோம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா லட்சுமி மாதாஜி. ஒரே ஒரு டவுட் மாதாஜி, நீங்க பகவத்கீதா சொல்லும் போது அந்த பிரயாண காலை இதை பத்தி சொன்னீங்கல்ல மாதாஜி, சின்ன டவுட். சில பேர் தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்களா மாதாஜி? சில பேர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது சில பேர் போயிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி பகவான அந்த இதெல்லாம் நினைக்க முடியும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாகவதம் நீங்க சொன்னீங்க மாதாஜி, அது கிருஷ்ணரை வந்து சிசுபாலன் வந்து பிடிக்கலைன்னாலும் அவருக்கு சாயுஜ்ய முக்தி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி கம்சன் பவுண்ட்ரன் இந்த கதை சொல்லும் போதும் இதே மாதிரிதான் முக்தி கொடுத்ததா சொன்னீங்க. அப்புறம் இது வண்ணான் கதை ஒண்ணு சொல்லும் போது இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப அழகா பண்ணி இதுக்கு மதுரா நகரம் நுழையும் போது கொடுத்ததா ஒருத்தர் வண்ணான்னு சொன்னாங்க. அவருக்கும் அதே மாதிரிதான் முக்தி கொடுத்ததா சொல்லப்பட்டது மாதாஜி. அப்போ கிருஷ்ணரை பழிச்சாலும் சரி விரும்பினாலும் சரி அதே மாதிரி முக்தி தான் கொடுக்கப்பட்டதா மாதாஜி? ஆமா மாதாஜி, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்ட் மாதாஜி, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது இந்த கதையில கூட ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து கிருஷ்ணர் எந்த அளவுக்கு வந்து அவர் கருணை வாய்ந்தவர்னா, அவர் ஒருத்தரை வந்து பழிச்சாலும் சரி அவர் வந்து பிரியமா பார்த்தாலும் சரி கிருஷ்ணர் வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. எந்த நிலைமையில ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறது வந்து வேறுபடுது. அதாவது நம்ம முக்தியிலேயே பார்த்தோம்னா 5 லெவலான முக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ அதுல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் வந்து சாயுஜ்ய முக்தி, அதாவது பகவானோட சேர்ந்து கலக்கிறது. சோ இதுக்கு மேல நிறைய விதத்துல இருக்கு. பகவானோட லோகத்துல போய் இருக்கிறது, பகவான் மாதிரியே சாரூபிய பகவான் மாதிரியே ரூபத்தோட இருக்கிறது வைகுண்டத்துல. அடுத்தது வந்துட்டு பகவானோட இது அதாவது அனுபவிக்கிறது, பகவானோட போல உருவத்துல இருக்கிறது, பகவானோட ஸ்தலத்துல வசிக்கிறதுமா. எஸ், தேங்க்யூ மாதாஜி. சோ அது வந்து அந்த ஃபைனலா இருக்கிறது வந்து பகவானோட ஸ்தலத்துல வசிச்சு அவரோட சேர்ந்து நம்ம வந்து லீலைகள்ல ஈடுபடுறது. சோ அது வந்து ஹையஸ்ட் லெவல். சோ இப்ப நீங்க வந்து வண்ணான் கதையில கூட நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா. சோ அதுக்கு வந்துட்டு இங்க மாதாஜி வந்துட்டு அந்த வண்ணானுக்கு வந்துட்டு சாரூக்கியா இல்லைன்னா ஸ்ராஷ்டி முக்தி ஒரு லெவல் ஹையரா தான் கிடைச்சிருக்கு. சாயுஜ்யங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் தான் மாதாஜி. சோ ஜென்ரலா வந்து இந்த அரக்க குணத்திலயோ இல்ல பகவானை பத்தி ரொம்ப எதிர்ப்பா யோசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் முக்தி வந்து கிடைக்குது. அதாவது பகவானோட இந்த கலக்கிற முக்தி. அதுல வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு
ஒரு என்ன சொல்றது ஆனந்தம் வந்து இருக்காது சம்டைம்ஸ். ஏன்னா அந்த அந்த முக்தியில வந்து பண்றதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாததுனால அது ரொம்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முக்தியா இருந்தாலும் அங்க எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனா சந்தோஷமும் வந்து கஷ்டம்தான். அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. சோ அதனால வந்து பகவான் வந்துட்டு அவர் ரொம்ப மர்சிஃபுல் மாதாஜி. அதனால எப்படி இருந்தாலுமே வந்துட்டு அவர் ஏத்துக்கிறாரு. பட் எந்த நிலைமையில ஏத்திருக்காங்கிறது வந்துட்டு வேறுபடுது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன கேட்டிருந்தீங்க மாதாஜி? அந்த காலேஜ் ஓகே. சோ அதாவது வந்துட்டு நம்ம அதனாலதான் நம்மளோட பிரேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்ன இடத்துலயும் வந்து உன்னை பத்தி யோசிக்கணும் கிருஷ்ணா அப்படின்ட்டு. சோ நம்ம பக்தி அந்த அளவுக்கு இருக்கும் போது பகவான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட சூழ்நிலை பண்ணிடுவாரு. நம்ம அது கனவுல போனாலும் சரி, ஒரு செயல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா பகவான் அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த வசதியை பண்ணி கொடுத்துருவாரு. நம்ம அவரை பத்தி நினைக்கிற மாதிரி. பட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வேற ஏதாவது பத்தி நினைச்சிட்டு இந்த இந்த நடிகரை பத்தி நினைச்சிட்டு, அந்த நடிகரை பத்தி நினைச்சிட்டு, இந்த சீரியல் பத்தி நினைச்சிட்டு, என் மாமியாரை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்போ இறக்கும் போது அங்க கிருஷ்ணர் வரமாட்டாரு. ஓகே, நீ வாழ்க்கை ஃபுல்லா நீ என்ன நினைக்கிற, நீ அதுவாதான் ஆவ. நீ வந்து உன்னோட நாய்க்குட்டி இங்க வந்து நிறைய பூனை இருக்கு. சோ இந்த பூனைக்குட்டி பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? கனவுலயும் உனக்கு பூனைக்குட்டி வருதா? அப்போ ஓகே, அடுத்த ஜென்மம் என்ன? நீ ஒரு பூனைக்குட்டியா இருந்துக்கோ அப்படின்ட்டு அவர் கொடுத்துருவாரு. சோ நம்ம அவரை பத்தி அந்த அளவுக்கு நினைக்கும் போது நம்ம நம்மளோட அந்த கால அந்த பிரயாண காலத்துல பகவானே வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு அவரை பத்தி நினைக்கிறதுக்கு. அது கனவுலையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும். ஏன்னா இப்போ எஸ் மாதாஜி. ஓகே ஓகே, நான் நீங்க முடிக்க விட்டு கேக்குறேன் கேள்வி. ஓகே. இல்ல மாதாஜி, அவ்வளவுதான். இல்ல, நிறைய பக்தர்களோட எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்ல வந்தேன். அதாவது நம்ம வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு பக்தர் வந்துட்டு ஒரு ஃபாரினரு, ஐ திங்க் யூகே யூரோப் லண்டன் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு பக்தர். சோ அவரு என்ன அப்படின்னா, அவரோட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி அவர் பிரபுபாதர் இருந்த காலத்துல பிரபுபாதருக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. சோ அப்போ பிரபுபாத் சொல்றாரு, நீ பகவானுக்கு இங்க கோயில் கட்டிட்டல, உனக்கும் உன்னோட இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் நீனும் வந்து கண்டிப்பா பகவானோட லோகத்துல உனக்கு வந்து வீடு கட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி அங்க பிரபுபாத ஆச்சாரியர் வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. சோ ஆனா அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவருமே வந்துட்டு பெருசா பக்தியில அந்த கிருஷ்ண இதுல சங்கத்துல எல்லாம் அவர் இல்ல. அவர் பாட்டு திருப்பி நார்மல் லைஃபுக்கு போயிட்டாரு. சோ அப்ப வந்துட்டு பிரபுபாதோட இந்த பிரபுபாத் ஜெயந்தின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆச்சாரியோட பிறந்த நாளும் இல்லைன்னா அவர் வந்து அந்த உடல் பிரிஞ்ச நாளுமே வந்துட்டு நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு நிறைய வருஷம் கழிச்சு அவரோட நம்பர் எல்லாம் தேடி புடிச்சு வந்துட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் வந்துட்டு விருந்தாவனத்துக்கு வந்து வர வச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போங்க, ஏன்னா அந்த காலத்துல பிரபுபாதோட யாரெல்லாம் சங்கத்துல இருந்தாங்களோ நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு போங்கன்னு. சோ அப்படி தன்னோட ஒரு வயசான காலத்துல வந்த அவர் வந்துட்டு என்ன ஆகுறாரு அப்படின்னா, விருந்தாவனத்திலே வந்து தன்னோட உயிரை விடுறாரு. சோ நடுவுல வந்துட்டு அவர் 20-30 வருஷமா அவர் வந்து பக்தியில இல்ல. ஆனா அங்க ஒரு இடத்துல வந்து அவங்க ஆச்சாரியாரை வந்துட்டு அவர் திருப்திப்படுத்திட்டாரு இல்லையா? சோ அந்த ஆச்சாரியர் கொடுத்த வாக்கு ஏத்த மாதிரி கிருஷ்ணர் வந்துட்டு அவரோட அந்த பிரயாண காலத்துல ஃபுல்லா பக்தர்கள் வந்துட்டு சூழ்ந்து இருக்கிற மாதிரி பகவானோட நாமத்தை கேட்டுட்டு அவர் வந்து தன்னோட உடலை விடுறாரு. சோ நம்மளோட குருவை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறோம் அப்படிங்கறதுலயே வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம பயப்பட வேணாம். அதாவது சொன்ன மாதிரி ஒரு பக்தனுக்கு வந்துட்டு அது இதுக்கப்புறம் நரகமா இருந்தாலும் சரி, சொர்க்கமா இருந்தாலும் சரி, அவனுக்கு பயம் இல்ல. ஏன்னா என் கூட எல்லா இடத்துலயுமே வந்துட்டு கிருஷ்ணர் இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையினால அவனுக்கு பயம் இருக்கிறது இல்ல மாதாஜி. கிருஷ்ணர் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. அந்த நம்பிக்கை இருந்தா போதும். மாதாஜி, ஒன் மோர் டவுட். அந்த சிசுபாலன் அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஒரு கியூரியாசிட்டியில தான் கேக்குறேன். 100 டைம்ஸ் மன்னிப்பாங்கன்னு, அப்ப தலைய வெட்டும் போது அது 100th டைமா? அவர் வந்து அந்த 100 எண்ணை வந்து தாண்டிடுறாரு மாதாஜி. அதாவது அவர் வந்து அந்த மத பிடிச்ச மாதிரி 100 தடவைக்கு மேல அவர் சொன்னதுக்கு அப்புறம் அண்ட் அங்க அந்த ஒரு சண்டை நடக்க போகுதுங்கிற காரணத்தினால கிருஷ்ணர் வந்து தலையெடுத்துடுறாரு மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்டோ இல்லைன்னா ஏதாவது கேட்கணும்னு ஆசை இருக்கா? இல்ல ஏதாவது ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்களா? அப்போதைக்கு இப்போதே சேர்த்து வைப்போம். ஹரே கிருஷ்ணாமா. அப்போதைக்கு இப்போதும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு நிறைய சாட்டிங் பண்ணிட்டு அவரை நினைச்சிட்டு இருந்தாவே அவரு அந்த நேரத்துக்கு வந்து ஞாபகப்படுத்திடுவாருமா. கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி. நம்மளோட ஸ்மரண் இருக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா நேரத்துலயும் பகவானோட அந்த ஸ்மரன்லயே இருக்கணும். அப்பா அதான் அவர் சொல்றாரு, அதுல உனக்கு எந்த டவுட் வேண்டாம், நீ முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஸ்மரன்ல இரு. உன்னோட எண்ட் டைம்ல
யாத்தி நாஸ்தி அத்திர சம்சய, அதுல எந்த ஒரு சம்சயமே வேண்டாம் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் இங்க ப்ராமிஸ் பண்றாரு. தேங்க்யூ காலந்தி மாதாஜி. எஸ், வேற ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஆதிச்சந்திர சொன்னேன் இல்லையா, சாரும் ஆதிச்சந்திர பத்தி சொன்னேன் இல்லையா. ஆதிச்சந்திரர் அவர் ஒரு கீதா மகாத்மியம் 7 ஸ்லோகஸ் இருக்கு. அவரோட 7 ஸ்லோகம் கீதா மகாத்மியம். ஆமா பிரபுஜி. அதுல நீங்க சொன்னதெல்லாம் அதுல வரும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலே கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் பிரியதப்புமான் எப்படே பிரியதப்புமான் விஷ்ணோர் பதம் அவப்னோதி பய சோகாதி வர்ஜிதா சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலே வரும். அந்த நீங்க சொன்ன மீனிங் எல்லாம் அதுல வரும். ஹரி ஹரி போல், ஹரி ஹரி போல். தேங்க்யூ பிரபுஜி. எஸ். சோ இன்ஃபேக்ட் வந்துட்டு அந்த கீதா மகாத்மியத்துல அவர் வந்து என்னன்னா, ஆதி சங்கராச்சாரியர் சிவபெருமான் வந்து பகவத்கீதாவோட ஒரு சாப்டருக்கும் ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாரு. சிவபெருமான் யாருக்குன்னா பார்வதி தேவிக்கு சொல்லியிருப்பாரு, இந்த சாப்டர் படிக்கிறதுனால என்ன புண்ணியம், இந்த சாப்டர்ல படிக்கிறதுனால என்ன உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. சோ அதே மாதிரி இந்த 8வது சாப்டர்ல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஃபுல் கதை சொல்லல, என்ன ஆகுனா ஒரு மரத்துல வந்துட்டு ஒரு பிராமண வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு தப்பு பண்ணதுனால அவங்க வந்து பிரம்ம ராட்சசர்களா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஒரு மரத்துக்கு மேல. ஒரு பாலைவனத்துல எந்த விதமான தண்ணி இல்லாத ஒரு மரத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்த கடந்து போற இன்னொரு பிராமண மனைவியும் பிராமணனுமே வந்துட்டு பேசிண்டே வந்துட்டு இருக்கும் போது, அந்த பிராமணன் வந்து வேத சாஸ்திரப்படி நிறைய சொல்லிட்டு இருப்பாரா. சோ அதுல வந்துட்டு அந்த வைஃப் வந்துட்டு ஒன்னும் இல்ல, ஒரு கேள்வியாதான் வந்துட்டு அவங்க கேட்பாங்க. அதாவது என்ன கேட்பாங்க அப்படின்னா, கிம் தத் பிரம்மன், இந்த பிரம்மன் யாரு, கிம் அத்தியாத்மா, இந்த அத்தியாத்மன்னா என்ன, கிம் கர்ம புருஷோத்தமா, இந்த புருஷோத்தமன் யாரு அப்படின்ட்டு அவங்க கேள்விதான் கேட்கறாங்க சான்ஸ்கிரிட்ல. ஆனா இதுவே என்ன ஆகுது அப்படின்னா, பகவத்கீதை இந்த 8வது அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் 2 வரி, இந்த 2 வரி கேட்டதுக்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மரத்துக்கு மேல இருக்கிற அந்த 2 பிரம்ம ராட்சசர்களுக்கும் என்ன கிடைக்குதுன்னா முக்தி கிடைக்குது. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு என்னன்னா குளோரியஸ், அதாவது வந்துட்டு புகழ் வாய்ந்தது வந்துட்டு இந்த ஒரு அத்தியாயம் அப்படிங்கறத வந்துட்டு சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு வந்து சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வரதராஜன் பிரபு. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இன்னைக்கு ஓகே நிறைய நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ரீகேப்புக்கு போயிடலாமா? இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சாந்தா மாதாஜி. ஹரி போல். சோ நம்மளுக்கு இன்னைக்கு ரீகேப் வந்துட்டு செண்பக மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா செண்பக மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நீங்க உங்களோட பாட்டும் உங்கள் கதையும் மிகவும் நன்றாக இருந்தது. உங்களோட பாட யாராலையும் முடியாது உங்களை மாதிரி பாடுறதுக்கு. உங்க வாய்ஸ் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. என்னங்க மாதாஜி? நம்மளுக்கு குரு சொல்லி கொடுத்தது மாதாஜி அப்படின்ட்டு அத நம்ம அளவுக்கு பகவான் சேவையில ஈடுபடுத்த ட்ரை பண்ண, அவ்வளவுதான் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சரி சரி, நல்லா பாடுறீங்க. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே நிமிஷம், நம்ம சாரி மாதாஜி, ரீகேப் பாத்துடலாம். ரீகேப் பண்ணட்டுங்களா? எஸ் மாதாஜி. மாதாஜி நீங்க வீடியோ ஆன் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் மாதாஜி, சார்ஜ் இல்லையா போன்ல? சார்ஜ் போட்டுட்டே தான் நான் ரீகேப் பண்றேன். சரி சரி, ஓகே மாதாஜி. பண்ணுங்க மாதாஜி. ஏன்னா வீடியோ ஆன் பண்ணா சட்டுன்னு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ், பண்ணுங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. சாப்டர் 8.5ல நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, கடைசி காலத்தில் யார் என்னை நினைக்கின்றாரோ என்னை வந்து அடைகிறார்னு இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த கடைசி காலத்தில் என்னை நினைக்கிறவோ அதுவாக ஆகின்றார் அப்படின்னு. ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு நாளும் மரணித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அந்த ஒரு ஆத்மா பற்றுடன், எந்த ஒரு ஆத்மா பற்றுடன் இருக்கோ அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிய மிகவும் கஷ்டப்படுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, என்னைக்கும் வந்து நம்மளோட கோவிந்தனோட சிந்தனையில இருக்கணும். படிக்கிறதோ சாண்டிங் பண்றதோ அந்த மாதிரி செயல்ல வந்து நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மாதாஜி. அப்புறம்
அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அடுத்தடுத்து பிறவி எடுக்க நாம் காரணமா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பகவத்கீதையில. நம்ம பாகவதத்துல என்ன பார்த்தோம்னா சுஷிபாலனோட கதையை பார்த்தோம். அவரோட வாழ்க்கையை குறித்து அக்கர பூஜை நடக்கிற போது நம்ம அதை கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல எதிர்க்கிறவர் சுஷிபாலனா இருக்கிறாரு. வேதம் சொல்றபடி பாத்தீங்கன்னா யோக முறைகள் எல்லாமே கடைசியில கிருஷ்ணருக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பகவானுடைய குணம் திவ்யமானது. ஒரு பக்தருக்கு முக்கியமான குணம் என்னவென்றால் தன்னுடைய குருவையோ பகவானையோ நிந்திக்கும் பொழுது அந்த இடத்துல இழிவா பேசும்போது கம்முன்னு இருக்க கூடாது, அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் சிசுபாலன் வெட்டப்பட்டவுடன் ஒரு ஒளி பகவான கிருஷ்ணரை சென்றடையது. அவர் சாயுஜ்ய முக்தி அடைகிறாருன்னு பார்த்தோம். இதுல இருந்து என்ன நாம் தெரிஞ்சுக்கணும்னா பகவானை சென்றடைய நாம் பகவான் சிந்தனையில் இருக்கணும்னு நீங்க இந்த சாப்டர்ல சொல்லியிருக்கீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ரொம்ப அழகா முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க. தேங்க்யூ மாதாஜி. நானும் ஒரு 10 days கிளாஸ்ல இல்ல மாதாஜி. நாங்க எங்களோட யோகா ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டோம். எனக்குமே ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து மாதாஜி ஃபோன் பண்ணி ரீகேப் சொன்னாங்க. இப்ப இன்னையில இருந்து தான் நான் 10 days கழிச்சு கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். அந்த 10 daysல நிறைய சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. சாப்டர் இல்லாத நிறைய விஷயம், ஸ்லோகம் படிக்கிறது, டெய்லி 2 பேரா கூப்பிடுறது, இந்த விஷயம் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஹரி போல், ஹரி போல். சூப்பர் மாதாஜி. வாங்க கண்டினியூஸா வாங்க மாதாஜி. ஃபியூச்சர்ல பாப்போம். ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்ப இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது ஆட் பண்ணணுமா? ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம வாஞ்சா கல்ப சொல்லிக்கலாம். வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णवृंद की जय, प्रभुपाद की जय, हरि हरि बोल। हरे कृष्ण। हरि बोल। हरे कृष्ण माता जी। भागवतम की जय।